சனாதன தர்மம், மகாபாரதம். ஆனால் ஓ பெரும் அந்தணரே, ஞான பார்வை கொண்ட மனிதன் நீதியால் கிடைக்கும் பலன்களை அறுப்பதால் திருப்தி அடைவதில்லை. அதில் மனநிறைவு கொள்ளாமல் அவன் தனக்குள் இருக்கும் ஆன்மீக ஞானத்தால் வலி, மகிழ்ச்சி மற்றும் உலகத்தின் தீமைகள் ஆகியவற்றால் பாதிப்படையாமல் அவற்றின் மேல் அலட்சியமாக இருக்கிறான். வைராக்கியத்தை அடைகிறான். தனது சொந்த விருப்பத்தின் பேரில் உலகம் சார்ந்த பொருட்களின் மீது அலட்சியம் கொள்ளும் அவன் அறத்தை மட்டும் கைவிடுவதில்லை. உலகில் அனைத்தும் நிலையற்றவை என்பதை கவனிக்கும் அவன் அனைத்தையும் துறப்பதற்கு முயல்கிறான். முக்திக்கான வழிவகைகளை எட்ட சிந்தித்து பல வாய்ப்புகளை கணக்கிட்டு பார்க்கிறான். இப்படி அவன் உலக நோக்கங்களை துறந்து பாவ வழிகளை அடைத்து அறம் சார்ந்தவனாகி கடைசியாக முக்தியை அடைகிறான். முக்தி என்பது சொர்க்கத்தை விட உயர்ந்ததாகும். முக்திக்கு ஆன்மீக ஞானமே முக்கிய தேவையாக இருக்கிறது. துறவு, பொறுமை ஆகியவையே அதன் வேர்கள். இவ்வழிகளில் அவன் தனக்கு விருப்பமானவை அனைத்தையும் அடைகிறான். ஆனால் ஓ நல்ல அந்தணரே, புலன்களை அடக்குதல், சத்தியத்தின் வழிகள், பொறுமை ஆகியவற்றால் அவன் தலைமையான ஆசிரமமான பிரம்மனின் இருப்பிடத்தை அடைகிறான் என்றார் தர்மவியாதர். அந்த அந்தணர் கேட்டார், ஓ அறத்திலும் மிக சிறந்தவனே, அறக்கடமைகளை செய்வதில் நிலையானவனே, நீ புலன்களை குறித்து பேசுகிறாய். அவை என்ன? அவற்றை எப்படி கட்டுப்படுத்துவது? அதை கட்டுப்படுத்துவதால் என்ன நன்மை? ஒரு உயிரினம் அதன் மூலம் எப்படி பலன்களை அடைகிறது? ஓ புத்திமானே, இவ்விஷயத்தில் உண்மையை எனக்கு தெரியப்படுத்த இறந்து கேட்கிறேன் என்றார் கௌசிகர். வேடன் கூறினான், மனிதனின் மனங்கள் முதலில் அறிவை அடைவதில் முனைகின்றன. அதை அடைந்ததும் அவர்கள் தங்கள் ஆசைகளிலும் விருப்பங்களிலும் ஈடுபடுகிறார்கள். அதற்காக பெரிய அளவில் இலக்குகளை நிர்ணயித்து உழைக்கிறார்கள். அழகு, சுவை போன்ற அவர்கள் மிகவும் விரும்பும் காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக விருப்பம், அதாவது பாசம், பொறாமை, பின்னர் பேராசையும் வருகின்றன. அதன் பின்னர் அவர்களது ஆன்ம ஒளி அழிகிறது.